திருமலை நர்சரியில் இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு அறுத்துக்கிட்டு இருக்கீங்க? சாக்கு வெட்டிட்டு இருக்கீங்க. இப்போ புளிய விதை போட்டாச்சா? இதை போட்டு இப்போ எங்கன போட்டிருக்கீங்க விதை? இந்த போட்டிருக்கீங்களா? முளைச்சி வந்துடும். இப்போ நீங்கள் மூடவே இல்லையே இதில்? அந்த மழையில மண்ணு செதறாம இருக்கும். அதனாலதான் சாக்கை நினைச்சு மூடுறது. மூடிட்டு மறுபடியும் அது மேல தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சோம்னா அந்த ஈரணைப்புல நல்லா விதை முளைச்சு மேல வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து திறந்து பார்ப்போம். சாக்கை நினைச்சு அதுல மூடணும். மூடலையே. இப்படிதான் இப்போ மூடிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மூடி எத்தனை நாள்ல இது முளைக்கும்? அது 3 நாள் 4 நாள் ஆகும். 5 நாள் ஆகும். இது மூடுனாதான் முளை வெளியில வருமா? மூட்டத்தில் சூட்டில் முளைச்சி வந்துடும். நீட்டுக்கும் போடணுமா இதே மாதிரி சாக்கு? போட்டு மேலே தண்ணி தெளிச்சு விட்டுருவீங்களா? அந்த விதையில மண்ணு கரைஞ்சி போகாது. பாக்கெட்ல அதிகம் தண்ணி நிற்காது. அதுக்காக தான் அந்த சாக்கு போட்டு மூடுறது. சரி, நீட்டுக்கு மூடி ஆகணும் இது ஃபுல்லாக. மூடிட்டு தண்ணி தெளிக்கணும். இது ஃபுல்லாக இப்போ வந்து புளிய விதை போட்டிருக்கீங்க. விதை போட்டு சணல் சாக்கு அறுத்து தண்ணி தெளிச்சிட்டு சாக்கை போட்டு மூடணும்.